அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுறிவு வினாக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம 140 பொதுறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எந்த பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இருக்கக்கூடிய முக்கியமான பாடப்பகுதியாக இருக்க போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள்லேருந்தும் இதில் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அப்போ இந்த 140 கொஸ்டினை நீங்கள் நல்ல முறையில் விடை அளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். எந்த அளவுக்கு முக்கியமான கேள்விகள் அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? இந்த 140 கொஸ்டின்லேருந்து டைரெக்டாக நம்ம எஸ்ஐயில் மெயின் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். 4 கொஸ்டின்லேருந்து 5 கொஸ்டின் அளவுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அப்போ அந்தளவுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். 1 or 2 கொஸ்டின் 11th 12th புக்கில் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த 140 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதுரையில் இருந்தது. இதுவே ரோமானியர் நாணயம் ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கைமேட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. ரோமானிய நாணயம் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுதுன்னா கோயம்புத்தூர் மண்டலம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சாளுக்கியர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாதாபி அப்படின்றது தான். சரிங்களா? வாதாபி அப்படின்றது தான். வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி முதலாம் நரசிம்மவர்மனை சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்? வாதாபியிலேயே போய் 2ஆம் புலிகேசியை வெற்றி கொண்டதால் அவனை நம்ம வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்கிறோம். மாமல்லன் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? மாமல்லபுரத்தை நிர்மாணித்ததால் அவனை மாமல்லன் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கங்க. அப்போ வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? விஜயநகரம் அப்படின்றது தான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது நம்ம சரின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று ஆழ்வார்கள் 12 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆழ்வார்கள் 12 பேர். இவங்க பெருமாளை புகழ்ந்து பாடியவர்கள். சரிங்களா? அடுத்ததான் நாயன்மார்கள்னு சொல்லும்போது 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. சரிங்களா? இவங்க சிவனை வழிபட்டவங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார்? ஆண்டாள். சரிங்களா? தான் அணிந்த பின்பு கொடுப்பவள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரிங்களா? ஆண்டாள் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான். சரிங்களா? அப்போ 2 கூற்றும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. மௌரிய பேரரசில் மிகவும் புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அசோகர் தான். சரிங்களா? அசோகர் தான் தி கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் பேரரசராக இருந்திருப்பார். சரிங்களா? விலங்குகளுக்காக மருத்துவமனையை அமைத்தவர், வெற்றிக்கு பின் போரை துறந்தவர், தன்னுடைய மகள் 2 பேரையும் இலங்கைக்கு தர்மம் குறித்து பரப்புவதற்காக, அதாவது புத்தத்தை பரப்புவதற்காக அனுப்பியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆசியாவிற்கே, சரிங்களா, ஆசியாவிற்கே பார்த்திங்கன்னா புத்த மதத்தை பரப்பிய பெருமை இவருக்கு தான் சாரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேரல் இரும்பொறை அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? சேரன் செங்குட்டுவன் அப்படின்றவன் தான் தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தியிருப்பான். இமயம் வரைக்கும் சென்று கல் எடுத்துகிட்டு கண்ணகிக்கு கோவில் கட்டியிருப்பான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வழுதி என்ற பட்டத்தை சூட்டி கொண்ட மன்னர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பாண்டியர்கள் தான். சரிங்களா? பாண்டியர்கள் தான். அப்போ சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள், சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள், இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்தை தான் தமிழகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம். சோழர்களின் ஆட்சி காலம் தான் தமிழகத்தின் பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 7வது கொஸ்டின். பண்டைய தமிழகத்தில் அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதான். சரிங்களா? பண்டைய தமிழகம் அப்படின்னு சொன்னோம்னா சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அதை நம்ம சொல்லலாம். அப்போ அரசர் தான் இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. படை தலைவர்களை தானே தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சரிதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வசுபந்து அப்படின்ற புத்த கவிஞர் தான் அவருக்கு கவிராஜா அப்படின்ற பட்டத்தை வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகுப்தர் தட்சிதானந்த படையெடுப்பு மேற்கொண்டிருப்பார். சரிங்களா? இவரும் தி கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரலாறில் மாபெரும் பேரரசர். சரிங்களா? அப்போ மேகலவர்மன் அப்படின்ற இலங்கையை சார்ந்த ஒரு மன்னன் இவருடைய காலத்தில் சமகாலத்தவராக இருந்திருப்பார். சரிங்களா? அப்போ பீகாரில் ஒரு புத்த மடம் நிறுவுவதற்கு அனுமதி கொடுத்துருப்பார். சரிங்களா? அப்போ கவிராஜா அப்படின்ற பட்டத்தோடு இவர் அழைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் வீணை வாசிக்கிற மாதிரி வெளியிட்டிருப்பார். சரிங்களா? இவருடைய வெற்றிகளை விவரிக்கக்கூடிய கல்வெட்டு தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஹரிசேனரால் 33 வரிகளில் பொறிக்கப்பட்டிருக்கும். இவரை நம்ம இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள். ரோமானியர்களின் முதன்மை கடவுள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வியாழனை தான் நம்ம ரோமானியர்களின் முதன்மை கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக ரோமானியர்களுடைய போர் கடவுள்னா செவ்வாய். சரிங்களா? அப்போ வேளாண்மை கடவுள் அப்படின்னு சொல்லும்போது சனி. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ கோள்கள், அதனுடைய துணைக்கோள்கள்,
சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், மத்திய தரைக்கடல் மற்றும் வட ஐரோப்பிய காலநிலை பிரிக்கும் இயற்கை அரண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 28. அதாவது ஸ்கூல் புக்கில் நமக்கு வந்து 7th புக்கில் 28ன்னு கொடுத்துருப்பாங்க, 10th புக்கில் 27ன்னு கொடுத்துருப்பாங்க. குழப்பிக்க வேண்டாம். 27ன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு இங்கிலாந்து இல்லாமல் 27ன்னு அங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்களேன், காமராஜரின் சிறப்பு பெயர்களில் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கர்ம வீரர் காமராஜர், ஏழை பங்காளர் காமராஜர், படிக்காத மேதை காமராஜர் அப்படின்னு சொல்கிறோம், கருப்பு காந்தி காமராஜர்லாம் சொல்கிறோம். ஆனால் மூதறிஞர்னு நம்ம காமராஜர் சொல்லலை, ராஜாஜியை சொல்கிறோம் மூதறிஞர் அப்படின்னு சொல்லி. சரி, ராஜகோபாலாச்சாரியர் தான் மூதறிஞர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரை, பூம்புகார், காஞ்சி, இது எல்லாமே வந்து தொன்மையான நகரங்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பக்கம் ஐரோப்பியர்களுடைய தலைமையகம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பொறுத்தணும். போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்லும்போது கொச்சின், சரிங்களா? டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது பழவேற்காடு, ஆங்கிலேயர்கள் மதராஸ், டேனியர்கள்னு சொல்லும்போது தரங்கம்பாடி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யாருன்னா காரன்வாலிஸ் பிரபு தான் உருவாக்குறாரு. சரிங்களா? டானாக்கள் அப்படின்ற காவல்துறையை வந்து உருவாக்குறாரு. அடுத்த கொஸ்டின், மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2ஆம் பாஜிராவ் அப்படின்றவர் தான். சரிங்களா? கடைசி பேஷ்வா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாளையக்காரர் முறை முதலில் காக்கத்தியர்களால் பின்பற்றப்பட்ட முறையாகும். கரெக்டு தான். விஸ்வநாத நாயக்கர் தான் ஆட்சி பகுதியை 70 பாளையங்களாக பிரித்தார்னு சொல்கிறாங்க. இது தப்பு. 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பார். சரிங்களா? அப்போ 1 மட்டும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேலூர் கழகத்தை வீட்டி சவார்கர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலூர் கழகம் அப்படின்றது 1806 நடந்திருக்கும். இதை வீட்டி சவார்கர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பார்னா, முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ முதல் இந்திய சுதந்திர போர் எது அப்படின்னு சொல்லியிருப்பார்னா 1857 நடந்த பெருங்கழகத்தை சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மாநில சட்ட மேலவை உறுப்பினராக தேவையான குறைந்தபட்ச வயது தகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 30 வயது அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சட்ட மேலவை என்பது ஒரு நிரந்தர அவையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். சரிங்களா? இந்த உறுப்பினருடைய பதவி காலம் 6 ஆண்டுகள் இருக்கும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெற்று தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதனால் இது வந்து கலைக்க முடியாத ஒரு நிரந்தர அவையாகும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் சட்ட மேலவை உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை வந்து எப்போவே நீக்கிட்டாங்க. எம்ஜிஆர் பீரியடில் 1986 வந்து நீக்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுவது எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு எஸ்ஐ கொஸ்டின். சரிங்களா? டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினம். எய்ட்ஸ் தினம்னா டிசம்பர் 1. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது 1950 ஜனவரி 28 தான் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று சொன்னது யார் அப்படின்னா வாக்கர் சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின், இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உதயகுமார் 2010 வந்து வடிவமைச்சிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரமாகும். சரிதான். தனியார் துறை மற்றும் பொதுத்துறை ரெண்டுமே இணைந்து செயல்படக்கூடியது தான் நம்ம கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து கூற்று பாருங்களேன், இந்திய பொருளாதார திட்டமிடுதலின் தந்தை விஸ்வேஸ்வரையான்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதலில் தொழில் கொள்கை தீர்மானம் அறிவிக்கப்பட்டது 1948 தான் அறிவிக்கப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது எஸ்ஐயில் கேட்ட கொஸ்டின். நிதி ஆயோக் என்பது மதியுரை கழகம் என அழைக்கப்படுது. கரெக்டு தான். சரிங்களா? உங்களுக்கு அப்படியே கேட்டிருப்பாங்க, இந்த கூற்று அப்படியே கேட்டிருப்பாங்க. நிதி ஆயோக் 2015 ஜனவரி 15 ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறது தப்பு. சரிங்களா? ஜனவரி 1 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ 1 மட்டும் சரின்றதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொண்டு வரப்பட்டது எப்போனா 2010 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? எந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1935 படி பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லும்போது ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர் தான். பிரார்த்தனை சமாச்சாரம் அப்படின்போது ஆத்மாராம் பாண்டுரங். ஆரிய சமாஜம்னு சொல்லும்போது தயானந்த சரஸ்வதி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பூனே சரோஜனி சபா என்ற அமைப்பை ஏற்படுத்தினது யாருன்னா எம்ஜி ரானடே அப்படின்றவர் தான் ஏற்படுத்தியிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்னு சொல்லும்போது ஆரவல்லி மலைத்தொடரை சொல்லலாம். ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரம் குரு சிகார். சரிங்களா? ரெண்டுமே சரிதான். தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி சிகரம். தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் அப்படின்னு சொன்னோம்னா தொட்டபெட்டா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தீப்பாறைகளால் உருவான மண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரிசல் மண் அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ கரிசல் மண் என்னன்னு சொல்லலாம், ரீகர் மண்ணுன்னு சொல்லலாம், பருத்தி மண்ணுன்னு சொல்லலாம். ஏன், பருத்தி வந்து நல்லா விளையக்கூடிய மண். அடுத்து பாருங்கள், காப்பி உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. சரிங்களா? தேயிலை உற்பத்தியில் முன்னணி வகிக்கக்கூடியது அசாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், போபால் விஷவாயு கசிவு நடைபெற்ற ஆண்டு 1984. ரொம்ப முக்கியம் இது. அடுத்தது,
இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட்டது 1925 தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இந்தியாவின் மிக வேகமான ரயில் அப்படின்னு சொல்லி காந்திமான் ரயில் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ வந்து வந்தே பாரத் ரயில் தான் மிக வேகமான ரயிலாக இருக்குது. சரி, வந்தே பாரத் ரயிலை பற்றி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டதுன்னா 44வது சட்ட திருத்தம் 1978 நடந்திருக்கும். சரிங்களா. இதன் அடிப்படையில் சொத்துரிமை ஆர்டிக்கல் 31 வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையாக இருந்திருக்கும். இதை நீக்கி 300A கொண்டு போய்ட்டு ஒரு சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவரை எந்த அவசர நிலை பிரகடனம் இந்தியாவில் அமல்படுத்தப்படவில்லை அப்படின்னா நிதி அவசர நிலை பிரகடனம் அப்படின்றது தான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை. மற்ற எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்திட்டாங்க. 3 அவசர நிலை மொத்தம் இருக்கும் குடியரசுத் தலைவருடைய கண்ட்ரோலில். சரிங்களா. அவர் தான் வந்து இந்த அவசர நிலை பிரகடனங்கள்லாம் அறிவிப்பார். அடுத்து பாருங்கள், இதுவரை இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா. குடியுரிமையை பெறுவதற்கான வழிமுறைகள் 5, இழப்பதற்கான வழிமுறைகள் 3. சரிங்களா. குடியுரிமை சட்டம்னு சொல்லும்போது 1955 குடியுரிமையை பற்றி பகுதி 2ல் ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி நம்ம உச்சநீதிமன்றத்தை சொல்கிறோம். சரிங்களா. உச்சநீதிமன்றம் அப்படின்றது தான் இந்திய அரசியலமைப்புடைய பாதுகாவலன். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் கேட்டாலும் உங்களுக்கு உச்சநீதிமன்றம் தான். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அரசியலமைப்பு திருத்த நடைமுறையை பற்றி சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 368 தான் சொல்லுது. சரிங்களா. இது வந்து தேசிய அவசர நிலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். சரிங்களா. இது வந்து மாநில அவசர நிலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். இது வந்து நிதி அவசர நிலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். அப்போ ஆர்டிக்கல் 368 தான் உங்களுக்கு சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடியது. சட்ட திருத்தம் அப்படின்றத நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா. அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னு சொன்னோம்னா துணை குடியரசுத் தலைவரை நம்ம சொல்லலாம். ஆளுநரின் அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எதுனா ஆர்டிக்கல் 154 அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழக சட்டமன்றத்தில் உள்ள மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. சட்டமன்ற தொகுதிகள் கேட்கல, உறுப்பினர்கள் எத்தனைனா 235 உறுப்பினர்கள். அப்போ 234 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ப்ளஸ் ஒரு ஆங்கிலோ இந்தியனை வந்து நியமனம் செய்கிறாங்க. சரி, அப்போ 235 அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1862 சென்னை, மும்பை, கொல்கத்தாவில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. சரிதான். தற்பொழுது இந்தியாவில் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், 1956 எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றங்கள் அமைக்கலாம் அப்படின்னா 7வது சட்ட திருத்தம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதலில் தனிநபர் வருமானத்தை பற்றி சொன்னது யார் அப்படின்னா தாதாபாய் நவராஜி அப்படின்றவர் தான். சரிங்களா. ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருப்பார். சரிங்களா. இந்தியாவின் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் அப்படின்ற ஒரு புத்தகம். சரிங்களா. அதில் வந்து சொல்லியிருப்பார் தனிநபர் வருமானத்தை பற்றி. அடுத்த கொஸ்டின், உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னா ஜெனீவாவில் இருக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தோற்றுவித்தவர் ஏஓ ஹியூம் அப்படின்ற ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி. 2வது கூற்று, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் பம்பாயில் நடைபெற்றது. அதனை தலைமை தாங்கியவர் WC பானர்ஜின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுமே சரிதான். சரிங்களா. அடுத்த கூற்று பாருங்கள், மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எதுனா இந்திய அரசு சட்டம் 1919 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காந்தியடிகளின் அரசியல் குரு அப்படின்னு சொல்லும்போது கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையா அப்படின்றவர் தான். அடுத்த கொஸ்டின், உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி அப்படின்றவங்க தான். அடுத்த கொஸ்டின், சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரியார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான இதழ் எழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடியரசு அப்படின்றது தான். விடுதலை, புரட்சி, பகுத்தறிவு எல்லாமே அவருடைய இதழாக இருந்தாலுமே பர்டிகுலராக குடியரசு அப்படின்றது தான் சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வமான இதழாக இருக்கும். பெரியார் தான் சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்குவாப்பில். சரிங்களா. அதே மாதிரி ரிவோல்ட் அப்படின்றத அவர் நடத்தின ஆங்கில பத்திரிகை. சரிங்களா. இதெல்லாம் கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாளமுத்து அப்படின்றவர் தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திராவிட இல்லம் அப்படின்றத நடேசன் வந்து ஏற்படுத்துவார். தொழிலாளன் என்ற பத்திரிகை வந்து சிங்காரவேலன் நடத்துவார். தனித்தமிழ் இயக்கம்னு சொல்லும்போது உங்களுக்கு மறைமலை அடிகளார். ஜிவிஎஸ் சரித சுருக்கம்ன்றத இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய சுயசரிதையை சொல்லக்கூடியது. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தருமபுரி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் என்ன அப்படின்னா 80.33% அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் அணுசோதனை திட்டம் சோதித்து பார்க்கப்பட்டது எப்போதுனா 1974 பொக்ரானில் வந்து சோதித்து பார்க்குறாங்க. சரிங்களா. 1975 வந்து நம்ம ஆரியப்பட்டான்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் முதல் விண்கலத்தை வந்து நம்ம விண்ணில் செலுத்துகிறோம். சரிங்களா.
1976ன்னு சொல்லும்போது 42வது சட்ட திருத்தம், அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. சார்க்கில் உள்ள உறுப்பு நாடுகள் எத்தனைனா 8, சரிங்களா. தெற்காசிய நாடுகளின் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு அப்படின்றது தான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 5 மாநிலங்கள், சரிங்களா. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இயற்கையாக அமைந்த நாடாக இருப்பது நேபாளம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், விருத்த கங்கா என்ற அடைமொழியில் அழைக்கப்படும் நதி எதுனா கோதாவரி. தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி இதுதான். அடுத்த கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா புதுடெல்லியில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அறியப்படுபவர் யாருன்னா ரிப்பன் பிரபு அப்படின்றவர் தான். அடுத்த கொஸ்டின், மாநில பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எத்தனைனா 61 துறைகள். மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்குது. பொது பட்டியலில் 52 துறைகள் இருக்குது, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்னா காங்கிரஸ் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு அப்படின்னு சொல்லும்போது 30 நாட்கள் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், மௌரியர் காலத்தில் ஆட்சி, கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌட்டில்யர் எழுதிய நூல்னு சொல்லி கேட்குறாங்க. கௌட்டில்யர்னா விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லலாம், சாணக்கியர்னு சொல்லலாம். அஸ்தசாஸ்திரம்ன்றது தான் அவர் எழுதின நூல். இண்டிகா அப்படின்ற நூல் எழுதினது யார்? மெகஸ்தனிஸ். முத்ரா ராட்சசம் அப்படின்றத விசாகதத்தர் எழுதியிருப்பார். தீபவம்சம், மகாவம்சம் இதெல்லாம் இலங்கை மொழியில் எழுதப்பட்ட பாலி மொழியில், இலங்கையில் எழுதப்பட்ட பாலி மொழியில் எழுதப்பட்ட வரலாற்று நூல்கள். அடுத்த கொஸ்டின், சங்க காலத்தில் துறைமுகம் இருந்ததை பற்றி கூறும் கல்வெட்டு அப்படின்னு சொன்னோம்னா அறிக்கை மேடு கல்வெட்டு அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தர்மம் என்ற சொல் எந்த மொழி சொல் அப்படின்னா சமஸ்கிருத சொல். அடுத்த கொஸ்டின், மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யாருன்னா பிம்பிசாரர் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், அங்கோர் வாட்டு கோவில் தமிழ் மன்னர்களால் எந்த நாட்டில் கட்டப்பட்டதுன்னா கம்போடியாவில் கட்டப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின், விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா இவர் துளுவ வம்சத்தை சார்ந்தவர், சரிங்களா. இவருடைய அமைச்சரவைக்கு பேர் தான் அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 8 மேதைகள் இருந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், டேஷ் ஆற்று மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம். டெல்டாக்கள்ன்றது ஆற்று மூப்பு நிலைகளில் உருவாகக்கூடிய ஒரு நிலத்தோற்றம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் செம்மறி ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா இடைப்பட்ட திரள் மேகங்களை தான் நம்ம செம்மறி ஆட்டு மேகங்கள்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், பெருங்கடலில் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரியோ ஜெனிரோ நகரில் எந்த ஆண்டு புவி உச்சி மாநாடு நடைபெற்றதுன்னா 1992 நடைபெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005 கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. கரெக்டு தான். இந்தியாவில் பாலின விகிதம் கணக்கீடு என்பது 1000 ஆண்டுகளுக்கு இல்லை, ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்றது தான், சரிங்களா. அப்போ 2ம் சரின்றது தான் சரியான விடை, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ஒரு வருடத்திற்கு 5 முறை கிராம சபை கூட்டம் கூட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. இப்போ 6 முறை கூட்டப்படுது, சரிங்களா. அப்போ நீர் தினம் மார்ச் 22, கிராம சபை கூட்டம் வருடத்தின் 5வது முறையாக கூட்டப்படுவதாகும். இது கரெக்டு தான், சரிங்களா. அப்போ 2 மட்டும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இருக்கப்பட்டை அதாவது சீட் பெல்ட் பயன்படுத்துறதுனால சாலையில் நடக்கும் விபத்தை எத்தனை சதவீதம் நம்ம குறைக்கலாம் அப்படின்னா 51% குறைக்கலாம். புக் பேக் கொஸ்டின் இது உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இங்கிலாந்து நாட்டின் பணத்தின் செலவானின் பெயர் என்னென்னா பவுண்ட் அப்படின்றது தான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின், 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலேவின் அரசியல் குரு எம்ஜி ரானடே. கரெக்டு தான் உங்களுக்கு. அடுத்த கூற்று பாருங்கள், விதவைகள் மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் ரானடேன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். எம்ஜி ரானடே தான் விதவைகள் மறுமண சங்கம், தக்கான கல்விக் கழகம், சரிங்களா, பூனே சர்வோஜனிக் சபா இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவார். அடுத்த கொஸ்டின், ஒரு பைசா தமிழ் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். இவர் தான் தென்னிந்தியாவில் சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. அப்போ ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பத்திரிகை நடத்தியிருப்பார். அடுத்த கொஸ்டின், வங்காளத்தின் துயரம் அப்படின்னு சொல்லி நம்ம தாமோதர் நதியை சொல்கிறோம். 89வது கொஸ்டின் பாருங்கள், உலகின் இளமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு சொன்னோம்னா இமய மலைத்தொடர் அப்படின்றது தான். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னோம்னா ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்றது தான், சரிங்களா. உலகின் நீளமான மலைத்தொடர்னு சொன்னாக்கா ஆண்டிஸ் மலைத்தொடர் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டெல்டாவை சுற்றி காணப்படும் காடுகளை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓதக்காடுகள் அப்படின்னு சொல்லலாம். மாங்க்ரோவ் காடுகள், ஓதக்காடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. சுந்தரவன காடுகள்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது நம்ம சரின்னு கண்டுபிடிக்கணும். தேயிலை, காப்பி, ரப்பர் இவையெல்லாம் நம்ம தோட்டப்பயிர்கள்னு சொல்கிறோம். கரெக்டு தான். இதுவே தோட்ட கலை பயிர்கள்னால் பழங்கள், பூக்கள் இந்த மாதிரி. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தேயிலை உற்பத்தியில் முன்னணி வகிக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகான்னு சொல்கிறாங்க. தப்பு. காப்பி உற்பத்தியில் தான் கர்நாடகா முதன்மை வகிக்குது. தேயிலை உற்பத்தியில் அசாம் முன்னணி வகிக்குது, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம்? சென்னை சொல்கிறோம் வாகன உற்பத்திக்காக. காற்றாலை பண்ணைன்றது குஜராத்து. சூரிய சக்தின்னு சொன்னோம்னா ஆந்திர பிரதேசம். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர்னு சொல்லி கோயம்புத்தூரை சொல்கிறோம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டரும் கோயம்புத்தூர் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டாடா இரும்பு எஃகு நிறுவனம் 1907 எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா ஜாம்ஷெட்பூரில் நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இது உங்களுக்கு தேவைப்படாது, கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸும் இதுவும் தேவைப்படாது. அடுத்து பாருங்கள், புதிய இந்தியா நியூ இந்தியா அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் அன்னி பெசன்ட் அம்மையார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சதீஷ் தவான் விண்வெளி இந்திய விண்வெளி ஆய்வு மையம் எங்கே அமைந்துள்ளதுன்னா உங்களுக்கு ஆந்திராவில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இங்கேருந்து தான் நம்ம ராக்கெட்டை ஏவக்கூடிய முதன்மையான விண்வெளி தளமாக இது வந்து இருக்குது. இரண்டாவதாக இப்போ குலசேகரப்பட்டினம் அப்படின்றத தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறுவுறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவங்க விளையாட்டு சரியாக நம்ம பொருத்தணும். நீரஜ் சோப்ரா இந்தியாவின் தங்க மகன் அப்படின்னு சொல்லும்போது ஈட்டி எறிதல். சரிங்களா? பஜ்ராவ் புனியா அப்படின்னு சொல்லும்போது மல்யுத்தம். சிந்துனா பூப்பந்து. மீராபாய் சானுன்னு சொல்லும்போது பளு தூக்குதல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உலக சுகாதார நிறுவனத்தில் நியமிக்கப்பட்ட தலைமை விஞ்ஞானி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சௌமியா சுவாமிநாதன் அப்படின்றவர் தான் நியமிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பரதநாட்டியம்னா அது தமிழ்நாடு தான். மோகினியாட்டம்னா கேரளா தான். சத்திரியா அப்படின்னு சொல்லும்போது அசாம் வரும். மணிப்பூர்னு சொன்னோம்னா மணிப்பூரி வரும். அப்போ இதுதான் பொருந்தாத இணை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் தற்போதைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்னா 15வது குடியரசுத் தலைவர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மாநில அரசின் உயர் அதிகாரிகளை நியமிப்பவர் முதலமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்றாங்க. கரெக்டு தான். ஏன்னா முதலமைச்சரை ஆலோசித்து தான் நம்ம மாநிலங்களில் உயர் அதிகாரிகளை எல்லாம் ஆளுநர் வந்து நியமிப்பார். அப்போ மாநில அரசின் சட்டங்களை இயற்றுபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மழைத்துளி கோள வடிவத்தை பெறுவதற்கு காரணம் பரப்பு விசைன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். சரிங்களா? நீர் சிலந்தி வந்து தண்ணியில் நடக்கிறதுக்கு காரணமும் பரப்பு இழுவிசை தான். சரிங்களா? பரப்பு இழுவிசை நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்ற அழகால் அளக்கப்படுது. கரெக்டு தான். ரெண்டுமே சரி தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அழுத்தத்தின் அலகு அப்படின்னு சொல்லும்போது பாஸ்கல் அப்படின்றதும் நியூட்டன் மீட்டர் -2 அப்படின்றதும் சரி தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு நம்ம ஒளி இழை பெரிஸ்கோப்புகளை வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? மருத்துவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. கலைடாஸ்கோப்புன்றது சிறுவர்கள் விளையாடுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அடுத்த கொஸ்டின், முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு வந்து குவிய தொலைவுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் என்பவரின் முயற்சியால் ஹெரப்பா ஆய்வு தொடங்கப்பட்டது. சரிங்களா? அப்போ சார் ஜான் மார்ஷல் அப்படின்றவருடைய முயற்சியால் தான் தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனிதன் எப்பொழுது விலங்குகளை பழக்கப்படுத்துதல் வேளாண்மை செய்தல் ஆகியவற்றை எல்லாம் செய்தான்னா புதிய கற்காலத்தில் தான் செஞ்சுருப்போம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சூரியனின் மேற்புற வளிமண்டலத்தை ஆராய இஸ்ரோ மேற்கொண்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஆதித்யா அப்படின்றது தான். சரிங்களா? ஆதித்யா அப்படின்றது. ககன்யான்ன்றது உங்களுக்கு மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் மிக ஆழமான அகழி எதுனா மரியானா அகழி. அடுத்த கொஸ்டின், 3வது புத்த சமய மாநாடு பாடிலப்புத்திரத்தில் யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னா அசோகருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா தருமபுரி தான். குறைந்த கல்வியறி வீதம் பெற்றதும் தருமபுரி தான். அதிக கல்வியறி வீதம்னு சொல்லும்போது கன்னியாகுமரி. அதிக பாலின விகிதம்னு சொல்லும்போது உங்களுக்கு நீலகிரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மதுரா விஜயம் என்ற நூலினை இயற்றியவர் யாருன்னா கங்காதேவி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கந்தரியா கோவில் எங்கு அமைந்துள்ளதுன்னா மத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்கு. ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனாவில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பாபர் மத்திய ஆசியாவில் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்னா பர்கானா அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு சின்ன மன்னர் தான் பாபர். சரிங்களா? முகலாய சாம்ராஜ்யத்தை அவர் தான் தோற்றுவிப்பார். இந்தியாவில் முதலில் பயன்பாட்டிற்கு வந்த உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாமிரம் அப்படின்றது தான். மனிதன் முதல்ல பயன்படுத்தின உலோகமும் தாமிரம் தான். இந்திய வானொலி ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1956. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நமது நாட்டின் மொத்த நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் சேவைத்துறையோடைய பங்களிப்பு எவ்வளவுனா 54.4%. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வரி விதிப்பு பற்றிய 4 கோட்பாடுகளை கூறியவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் கடைசி வைசிராய் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்றவர் தான். முதல் வைசிராய் யார் அப்படின்னு சொல்லும்போது கானிங் பிரபு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஹெரப்பா மக்கள் மாடுகளை செபு அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். சரிங்களா? அப்போ மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போக்குவரத்துக்கு வந்து காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய முத்திரைகள் வந்து காளையோடைய முத்திரை வந்து அதிகமாக காணப்படுது. அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு என்ன அப்படின்னா ஆர்டிகல் 324, 25 ரெண்டுமே வரும். அடுத்த கொஸ்டின், மனித உரிமைகள் தினம். இது 2 டைம் வந்திருக்கு பாருங்கள்.
மனித உரிமைகள் தினம் சொல்லும்போது டிசம்பர் 10 இதுதான் உங்களுக்கு எஸ்ஐயில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மனித வளம் எனும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொக்ரான் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உண்மையான இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள் தான் கூறியிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காந்தி முதன்முறையாக அரசியல் பாடத்தை எங்கே கற்றுக்கொண்டாலும்னா தென்னாப்பிரிக்காவில் கற்றுக்கிட்டு இருப்பார். சரிங்களா? பீட்டர் மாரிஸ்பர்க் அப்படின்ற ரயில் நிலையத்தில் அவரை வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினி நாயுடு புகழாரம் சூற்ற பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜின்னாவை தான் சரோஜினி நாயுடு இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா உங்களுக்கு இது வந்து 11th 12th புக்கில் இருக்குது. இது உங்களுக்கு தேவைப்படாது, அப்போ இதை நீங்கள் படிக்க தேவையில்லை இதுவுமே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாலாறு, பொன்னி ஆறு, காவிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. ஆனால் பவானின்றது உற்பத்தி ஆகலை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அதன் உற்பத்தியாகும் இடங்களோடு பொறுத்துக அப்படின்ட்டு இருக்காங்க. சிந்து நதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம மான்ரோவர் அப்படின்ற அந்த ஏரிக்கு பக்கத்தில் உற்பத்தி ஆகுது. கங்கைன்னு சொல்லும்போது கங்கோத்ரி. பிரம்மபுத்திரா நதி அப்படின்னும்போது செமியுண்டாங் அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. கிருஷ்ணா நதின்றது மகாபாலேஸ்வரில் உற்பத்தி ஆகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூண்டி எனும் இடத்தில் ஒரு நீர்த்தேக்கம் கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் அப்படின்னா உங்களுக்கு செயல்படுத்தியவர் வந்து காமராஜர் தான். சரிங்களா? அந்த நீர்த்தேக்கத்தின் பெயர் என்னென்னா சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது நமக்கு தேவைப்படாது. இந்த கொஸ்டின் பாருங்கள், பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளிலிருந்து 18 குறைக்கப்பட்டது எந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக? 61வது சட்டத்திட்டத்தின் மூலம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு 11th 12th புக்கில் இருக்குது. இது பாருங்கள், 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய வரி எதுனா நிலவரி அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம 140 கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரி, இது உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரிங்களா? தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோஸ் பாருங்கள். எக்ஸாம் கிட்ட நெருங்கிடுச்சு, படித்ததெல்லாம் மறந்த மாதிரி தான் இருக்கும். கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் 140 கொஸ்டின் பார்த்துருக்கீங்க. எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் படிச்சிருக்கிறது எதுவுமே மறக்கலை. நீங்கள் முழு நம்பிக்கையோட தொடர்ச்சியாக திரும்பவும் ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூப்பா.